ஸோ நம்ம காட்லினில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஐ மீன் ஃபங்க்ஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த காட்லினில் பாஸ் பை வேல்யூ அந்த பேராமீட்டர் வந்து எப்படி பாஸ் பண்ணோம்னா பாஸ் பை வேல்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பேராமீட்டர் நேம் யூஸ் பண்ணி தான் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் கால் ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். ஸோ அதில் பாஸ் பண்ணுறது வந்து நம்ம பேராமீட்டர் நேமை பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேல்யூ வந்து அந்த நேமில் இருக்கும். ஸோ அந்த நேம் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூ வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு வேளை ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இடத்துல அந்த வேல்யூ யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு ஸோ அந்த பட் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஆர்குமெண்ட் வந்து நம்ம கொடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு வேல்யூ நம்ம கொடுக்காம இருந்தால் அந்த ஃபங்க்ஷனை டிஃபால்ட்டாக எடுத்துக்காமல் இருக்கிறது தான் டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்ம கோடில் பார்ப்போம் எப்படி இருக்காதுன்னு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அந்த ரேண்டம் டேக்கெலாம் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நம்ம இதுலேயே நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து இதுலேயே சேஞ்ச் பண்ணலாம். இந்த மெயின் ஃபங்க்ஷன் மட்டும் வச்சுட்டு மற்ற ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இப்போ வந்துட்டு எழுதலாம். அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஸோ ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆட் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 வேல்யூ இருக்கணும். ஸோ ஏ அப்படிங்கிறது இன்டீஜர், கம்மா ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் அந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி அதோட ரிசல்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பிரஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த கர்லி பிரேசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே தான் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலாக எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம்.